வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 நாட்களுக்கு கனமழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. ஜனவரி முதல் வாரம் நடைபெறும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டது சென்னை மாநகர். நெடுஞ்சாலை ரயில் பாதைகளில் வெள்ளம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. புதுச்சேரி மற்றும் சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் நாளை விடுமுறை. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் S.R. ரமணன், இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலை காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடத்தில் மழை பெய்யக்கூடும் என்றார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பும் உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதிக அளவு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அதிக அளவாக 160 மில்லிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8:30 மணி அளவிலே இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். திருவள்ளூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரங்களில் கனமழையாக இருக்கும். தரை காற்று அவ்வப்போது சற்று பலமாக இருக்கும். தமிழகம் முழுவதும் வரும் 7ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாகவும், இந்த தேர்வுகள் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் நிவாரணப் பணிகள் ஆகியன குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்றது. தமிழக அமைச்சர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அறிக்கையில் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பெருமழை காரணமாக மின் கம்பிகள் அறுந்து விழுவதை தடுக்கும் வகையில் மின் கம்பங்கள், மின் வழித்தடங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மின் வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்ந்து விடப்பட்டதன் காரணமாக வரும் 7ஆம் தேதி தொடங்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும், இந்த தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
நெடுஞ்சாலைகளிலும் ரயில் பாதைகளிலும் பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை மாநகர் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தாலும் ஏரிகளும் நீர்நிலைகளும் உடைப்பெடுத்து திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளம் செல்வதாலும் வழித்தடங்கள் அனைத்தும் தண்ணீரில் மிதக்கின்றன. விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு சென்னை இடையிலான நெடுஞ்சாலையின் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையிலும் பழைய மாமல்லபுரம் சாலையிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு விட்டது. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை விழுப்புரத்தில் இருந்து வாலாஜா அல்லது வேலூர் சென்று சென்னை செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தாம்பரம் விழுப்புரம் இடையே ரயில் பாதைகளில் மழை வெள்ளம் செல்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றிரவு தென் மாவட்டங்களுக்கு செல்லவிருந்த 12 ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துவிட்டது. எழும்பூரில் இருந்து புறப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், மன்னை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ், சேலம் எக்ஸ்பிரஸ், காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிற ரயில்கள் அனைத்தும் காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியே மாற்றுப்பாதைகளில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை வரும் 11 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 24,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் சென்னை மாநகரில் மேற்கு சைதாப்பேட்டை மற்றும் கோட்டூர்புரம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்படுகின்றனர். சென்னைக்கு குடிநீர் தரும் பெரிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து கடந்த 3 வாரங்களில் பல முறை தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று பிற்பகல் முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஏரியில் இருந்து வினாடிக்கு 24,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இவ்வாறு தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக அடையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அடையாற்றின் கரையோரங்களான குன்றத்தூர், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், ஜாபர்கான்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் ஆகிய இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அடையாறு ஆற்றங்கரை பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை காண சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் பாலங்களில் அதிகமான மக்கள் திரண்டதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அடையாற்றில் வரும் வெள்ள நீர் கோட்டூர்புரம் வழியாக சென்று பட்டினப்பாக்கம் அருகே கழிமுகத்தில் கடலில் கலக்கிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கும் பணிகளில் அரசு அலுவலர்கள் மற்றும் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் நேற்று முதல் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக அசோக் நகர், KK நகர், வளசரவாக்கம், அசோக் பில்லர், நெசப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் நிலவுவதால் மக்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். இன்றைக்கி திடீரென்று ராத்திரிலேருந்து மழை அதிகமாக போட்டதுனால சென்னை அசோக் நகரில் வெள்ளம் அதிகமாக இருக்குது. இந்த மழையை தொடர்ந்து வந்தாக்கா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகுன்றது மக்களுக்கு தெரியாது. வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முட்டி வரைக்கும் தண்ணி வருது, எங்கேயும் வெளியே போக முடியல. இப்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்குது. வீட்டு உள்ளே எங்களால் படுக்க முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே தான் சாப்பிட மாதிரி இது இருக்குது. வேலைக்கும் போக முடியல, வீட்லேயும் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழையால். சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்குள்ளும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 500க்கும் அதிகமான நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களை மீட்டு வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டு மருத்துவமனை முற்றிலும் செயல்பட முடியாத அளவு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் மருத்துவமனையில் இருந்த சிகிச்சை பெற்றோர் நோயாளிகளை மீட்டு படகுகள் மூலம் மீட்டு அவர்களை பிற மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை முதலே மழைநீரானது மருத்துவமனைக்கு உட்புக தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மருந்துகளும் மழைநீரில் மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு போட்டு உள்ளே எடுத்துன்னு போய் தான் ஒவ்வொரு ஜனத்தையும் ஒரு 10 பேராக வெளியே எடுத்துன்னு வராங்க. எல்லாம் குழந்தை குட்டியோட ஆம்புலன்ஸ் உதவியாக ஒவ்வொருத்தரும் அமுச்சுன்னு இருக்கிறோம். 10 பேர் அமுச்சுன்னு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மாற அளவில் ஃபுல்லாக பிரசவ வார்டு பெட்டெல்லாம் நனைஞ்சு மெடிசன்லேருந்து ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்குது. ஃபுல்லாக எவ்வளோ நிறைய லாஸ் ஆகிருக்கு.
இது நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிருந்தா காலையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. காலையிலேருந்து பேஷண்ட் எல்லாமே உள்ளுக்கு, மத்தியானத்துலேருந்து எல்லாருமே எல்லா பேஷண்ட்டையும் வெளில அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி, உடம்பு சரியில்லைன்னு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களே காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருக்குது இப்போதைக்கு. பல மணி நேரம் மழைநீரால் சூழ்ந்த அவதிப்பட்டிருந்த நோயாளிகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு பிற அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பிக்கப்படுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையிலிருந்து மாரியப்பன். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு சுரங்கப்பாதைகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் தென்சென்னை பகுதிக்கு செல்லும் பல்வேறு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேளச்சேரி, மேடவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு செல்வோர் பல்வேறு சாலை வழிகள் சுற்றி வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 1985ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கிற்கு அடுத்தபடியாக சென்னை மாநகரம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளச்சேதத்தை சந்தித்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் மிக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் தென்சென்னை பகுதியே போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. மத்திய சென்னை பகுதியிலிருந்து தென்சென்னை பகுதியான வேளச்சேரி, மேடவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு வரும் மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். கோயம்பேடு பகுதியிலிருந்து இப்பகுதிக்கு வருபவர்கள் பெரும்பாலான தில்லை கங்கா நகர் சுரங்கப்பாதை, அதேபோல் ஆதம்பாக்கம் சுரங்கப்பாதை போன்ற பகுதிகளாக வரக்கூடிய நிலையிலும் அந்த பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. நான் கத்திவர பிரிட்ஜில் வந்துட்டு இருக்கேன். எந்த பக்கமும் போனாலும் வழி இல்லை. நான் இப்போ ஆதம்பாக்கம் பிரிட்ஜில் வந்து இறங்கலான்னு பார்த்தேன், அங்கேயும் வழி இல்லை. அங்கே போயிட்டு நான் புய்துவாக்கம் பிரிட்ஜில் இறங்கலான்னு பார்த்தாலும் அங்கேயும் வழி இல்லை. எங்கே போனாலும் ஒரு டிராஃபிக் ஜாம், ஒன்றுமே பண்ண முடியல சார். அதேபோல் கிண்டி பகுதியான 5 பர்லாங் சாலையும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியை போக்குவரத்து முழுவதுமாக இல்லாத நிலையில் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக வேளச்சேரி பகுதியை பொறுத்தவரை அப்பகுதி சுற்றுவட்டாரமான பள்ளிக்கரணை, மேடவாக்கம், நாராயணபுரம் போன்ற பகுதிகளில் பெரும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சத்துடனேயே காணப்படுகிறார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எங்களுக்கு. இந்த தண்ணியில் ஒன்றும் முடியலைங்க, எதுவுமே வாங்க கூட போக முடியல. கடைக்கு எங்கேயுமே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணது ஒன்றும் புரியல, எங்கே போகிறதுனே தெரியல. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக பெய்த மழையினால் ஏற்பட்ட மழை வெள்ளம் இன்னும் அகற்றப்படாத நிலையில் மீண்டும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் தொற்று நோய் போன்ற பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய நிலையில் இப்பகுதி மக்கள் அபாயகரமான நிலையில் காணப்பட்டு வருகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பள்ளிக்கரணையிலிருந்து சையது. சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் வசித்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பூண்டி ஏரியிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கூவமாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கூவமாற்றின் கரையோரத்தில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு அருகிலுள்ள உறவினர் வீடுகளிலும் அருகிலுள்ள சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெரும்பாலானோர் தங்களது உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். நேற்று இவ்வளோ மழை பெஞ்ச கூட வெள்ள தண்ணி கிடையாது. ஆனால் இன்றைக்கி 2 மணிக்கு தான் மழையே தண்ணி. ஊரெலாம் பசங்கள்லாம் ரொம்ப அவஸ்தை. ஸ்கூல் போலீஸ்காரர்கள் வந்து தான் இப்போ வந்து ஸ்கூல் எடுத்து போய் தங்க வச்சுக்கிறாங்க. சாப்பாடெலாம் எதுவுமே வரல. இன்னி வரைக்கும் மக்கள் ரொம்ப பசியோடு இருக்குது. யாருமே வந்து என்னென்னு கூட கேட்கல. எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எக்ஸாம் வேறு தள்ளி போகுது. அதான் படிக்க முடியல. எப்படியும் 300 குடும்பம் இருக்குது. எல்லா வீட்லேயும் தண்ணி ஏறிடுச்சு. எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்க நிறைய பேர். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடந்த 2 வார காலத்திற்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து மக்கள் மீளாத நிலையில் தற்போது கூவமாற்றின் கரையோரத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் பெரும் சோகத்திலும் அச்சத்திலும் ஆழ்ந்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து கோபிநாத். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 24,000 கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்படுவதால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அடையாற்றின் கரையோரங்களில் இருக்கும் ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக ஞாயிறு மாலை முதலாகவே சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாலையிலிருந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இப்பொழுது சென்னை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது.
குறிப்பாக அடையாறின் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிண்டி, அசோக் நகர், KK நகர், ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தும் இப்பொழுது நீரில் மூழ்கி காணப்படுகிறது. அது மட்டுமின்றி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீரின் அளவு இப்பொழுது 20,000 கன அடிக்கும் மேலாக இருப்பதால் இப்பொழுது இந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளும் நீரில் மூழ்கும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. தொடர்ந்து கனமழை அதிகரித்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டாலும் மிக அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இப்பகுதி மக்கள் இப்பொழுது இருக்கின்றனர். ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய தரைப்பாலமானது முற்றிலும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனை காண்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஜாஃபர்கான்பேட்டையிலிருந்து நந்தினி. கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை படகுகள் மூலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மீட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் தவித்த மக்கள் வெள்ள நீர் வடிந்ததை அடுத்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கினர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக கடலூர், ஆலப்பாக்கம், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம் உட்பட பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர். இவ்வாறு தவித்தவர்களை தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். மஞ்சக்குப்பம், வண்ணான்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளை அலுவலர்கள் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனிடையே மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மீட்பு குழுக்களும் தீயணைப்புத்துறை, போலீஸ் போன்ற படையினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். தாழ்வான பகுதிகளில் தயார் நிலையில் படகு போன்றவைகள் எல்லாம் வைக்கப்பட்டு தாழ்வான ஊராட்சிகளில் எல்லாம் அரிசி, குடிநீர் போன்றவைகள் எல்லாம் வைக்கப்பட்டு நிலைமைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தாழ்வான பகுதிகளில் வடிகால் வசதிகளை செய்யாததே வெள்ளம் சூழ காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதி வெள்ளக்காடாக இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் இந்த வடிகால் என்பது பாதியோடு நிறுத்தப்பட்டு அது நீட்டப்பட்டு கடியெழுத்தோடு கலக்காமல் இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக முறையிட்டும் அரசாங்கம் அதை செய்யவில்லை. கட்டிய வடிகாலும் இடிந்து விழும் நிலையில் இடிந்து விழுந்த பிறகு திருப்பியும் கட்டி பாதியோடு நிறுத்தியிருக்கிறார்கள். அம்பேத்கர் சிலையிலிருந்து கெடிலம் வரையில் ஒரு வடிகால் கட்டினால் இந்த பகுதி முழுவதும் வடிகால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனியாவது அரசாங்கம் உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை குடியிருப்போர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 5 நாள் மழை பெய்யறதுனால தொடர்ந்து நைட்லேருந்து பெய்யறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் கூட போக முடியல. நிறைய பள்ளி தவுக்கலை அதிகமாக இருக்குது. குட்டி குட்டி தவுக்கலை நிறையா இருக்குது. பாம்பு அதுக்கு மேலே இருக்குது. பயமாக இருக்குது வெளியில் வர்றதுக்கே. இன்னும் ஒன்றும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. இந்த ஏரியா பக்கத்தில் சீனிவாச நகர், இங்கிட்டு சண்முக நகர்னு இருக்குது. இதுக்கு நடுவில் தான் ராமலிங்க நகர். ராமலிங்க நகரில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறதுனால மக்கள்லாம் அங்கிட்டு எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் கடலூரின் நிலைமை பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெய்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டு பெரிதளவும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய 3 இடத்திலும் பல்வேறு கிராமங்கள் மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வந்தனர். இந்த வெள்ள நீரெல்லாம் வடிய தொடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புகின்ற நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த கனமழை பெய்து வருகிறது. இந்த பலத்த கனமழையால் கடலூர் அருகாமையில் உள்ள கேசவ நகர், ராமலிங்க நகர், ராம்நகர், கோண்டூர், சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நகர்களில் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர். இவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தீயணைப்புத்துறையினர் ரப்பர் படகு மூலம் மீட்டு அருகாமையில் உள்ள பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். மேலும் இவர்களுக்கு ஒரு சில இடங்கள், அதாவது குறிப்பாக ராமலிங்க நகர், குப்பங்குளம் ஆகிய பகுதியில் இன்றளவு மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித அதிகாரி தங்களை பார்க்கவில்லை எனவும் மழைநீர் வடிவதற்கான எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேந்தர் செயலா, கடலில் தா பிரேமானந்த். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை எதிர்த்த மத்திய அரசின் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி HL தத்து நாளை ஓய்வு பெறவிருப்பதை அடுத்து அந்த மனுவின் மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. பெருவெள்ளத்தால் மக்கள் அவதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் புழல் மற்றும் பூண்டி ஏரிகளில் இருந்து அதிக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மாவட்டத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று பிற்பகல் முதல் பெய்யத் தொடங்கிய கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகளான கொரட்டூர், பட்ரவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, திருமுலைவாயில் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான புழல் மற்றும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்பொழுது 5000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளான சாமியார் மடம், வடபெரும்பாக்கம், மாத்தூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. பல பகுதிகளில் கழுத்து வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு மண் தரை தான் இங்கே இருக்குது. ஆனால் யாருமே கல்சோர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்றைக்கி 30 கிராமம் இந்த பக்கம் வடகரை, கிராண்ட் லைன், அஞ்சுவகம், தீயபாகம், கண்டம்பாளையம், வடப்புறம்பாக்கம் எல்லா பகுதி மக்களும் இன்றைக்கி பாதிக்கப்படுவாங்க. இது இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தீயணைப்பு துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து யாருமே இதை எட்டி பார்க்காம கொள்ளாமல் இருக்காங்க. ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அதிகமாக திறந்து விட்டாங்க. எல்லா பொருளுமே வேஸ்ட்டாக போச்சு சார். வீட்டில் ஒரு பொருள் கூட எடுத்து வைக்க முடியல சார். பசங்க முதற்கொண்டு எல்லாமே உள்ளே மாட்டிட்டு இருக்கோம் சார். எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஊரில் ஒருத்தர் கூட இல்லை, 20 பேர்கிட்ட உள்ளே மாட்டிட்டோம் சார். நாங்கள் படகு மூலியமாக எங்களை கூட்டு போனாங்க சார். எல்லாருமே முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். இதேபோன்று பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 24,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளதால் மணலி புதுநகர், ஈச்சம்பாக்கம், எழில் நகர் மற்றும் சடையான்குப்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று நள்ளிரவு எண்ணூர் அருகே கழிமுகம் வழியாக கடலில் கலக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் டேவிட். நேற்று முதல் பெய்து வந்த கனமழையின் காரணமாக மேலும் 2 ஏரிகள் அதிக நீர்வரத்தின் காரணமாக தொடர்ந்து நீர்வரத்து மேலும் அணை பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அதாவது காலை முதல் 1200 கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட புழல் ஏரியிலிருந்து தற்போது 5000 கன அடி நீர் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தாங்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உபரி நீர் திறந்ததன் காரணமாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு முன்னறிவிப்பின்றாமல் திறக்கப்பட்ட உபரி நீர் காரணமாக அவர் வீடுகளில் இருந்த எந்த ஒரு பொருட்களையும் நிறுத்த முடியல என குற்றம் சாட்டி வருகின்றனர். வீடுகளில் உள்ள உபரி நீரை உடனடியாக வெளியேற்றியும் நடவடிக்கை மேற்கொண்டும் மேலும் அவர்களுக்கு தொடர்ந்து நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் இங்கு மக்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்த செய்தியிலாக புழல் நீர்த்தேக்கத்தின் செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளம் வடிய தொடங்கியிருந்த நிலையில் மீண்டும் நேற்றிரவு முதல் பெய்த தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏரிகள் நிரம்பியதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் நீஞ்சல்மடு பகுதியில் இருப்பு பாதையில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பம் சாய்ந்ததால் புறநகர் ரயில் சேவை உட்பட பல்வேறு ரயில்களின் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் பலத்த மழை பெய்து வருவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 912 ஏரிகளில் 906 ஏரிகள் நிரம்பியிருது. மேலும் 30க்கும் மேற்பட்ட ஏரிகளில் நீர் கசிந்து பல கிராமங்களில் தடைபட்டு போக்குவரத்து, வீடு, குடியிருப்பு இப்படி பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை தொந்தரவுபடுத்தி வருகிறது. மேலும் இதுபோல மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டு வருவதால் பொதுமக்கள் பலத்த அச்சரித்துள்ளனர். மேலும் செங்கல்பட்டில் JCK நகர், மகாலட்சுமி நகர் போன்ற பகுதிகளில் மீண்டும் மழை புகுந்து 6 அடி 7 அடி உயரத்திற்கு முதல் தளம் வரை சென்று வருகிறது. மேலும் அதுக்குண்டான மீட்பு பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பாஸ்கரன். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக அனைத்து சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விழுப்புரம், சென்னை, கடலூர் செல்லும் முக்கிய சந்திப்பான இந்திரா காந்தி சதுக்கத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாவனர் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே புதுச்சேரி பகுதியை சுற்றியுள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் உள்ளது. மழை பெஞ்சு தண்ணி ஓவராக வந்து கடையெல்லாம் நிரம்பி போச்சு. வெள்ளம் யாரும் வந்து பார்வையிடலை, வெள்ள நிவாரணம் எதுவும் கொடுக்கல. சோறு ஆக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. பாவம், ஒரு சோறாவது ஆக்கி போட்டால் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. புதுச்சேரி நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மக்களின் அவதி பற்றியும் விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். புதுச்சேரி மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாவா நகர் உள்ளிட்ட பல பகுதியில் வந்து மழைநீர் தேங்கி காய்ச்சலுது. குறிப்பாக தான் நின்று கொண்டிருப்ப வந்து பாவா நகரில் வந்து நின்று கொண்டிருக்கோம். இப்பகுதியில் வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க. இப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நீர் வெளியேற முடியாமல் குடியிருப்பு பகுதியில் முழுவதும் வந்து மழைநீர் வந்து சூழ்ந்து காணப்படுகிறது. வீடுகளிலும் இந்த மழைநீர் புகுந்துள்ளதால் இப்பகுதியை வசிக்கும் பொதுமக்களின் இயல்பாக வந்து பெருமளவே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு மழைநீர் தேங்கியிருந்தும் இதுவரை அரசு சார்பில் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகள் யாரும் வந்து இப்பகுதியில் வந்து பார்வையிட்டு எங்களுக்கான நிவாரணத்தை எதுவும் வழங்கவில்லை என்ற இப்பகுதி மக்களின் வந்து புகாராக உள்ளது. எனவே வந்து அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இப்பகுதி மக்களின் இயல்பாக்கை திரும்புவதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் தேங்கும் மழைநீரை வந்து உடனடியாக வெளியேற்றவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். கனமழை காரணமாக கொற்றலை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் முத்துக்குண்டபுரம் பாலம் முழுவதும் சேதமடைந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் ஆந்திரத்தில் அம்மாப்பள்ளி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீராலும் கொற்றலை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முந்தைய வெள்ளத்தில் 2 கண்கள் இடிந்து விழுந்த முத்துக்கொண்டாபுரம் பாலம் தற்பொழுது ஏறத்தாழ முழுவதுமாக இடிந்து விழுந்துவிட்டது. இதன் காரணமாக முத்துக்கொண்டபுரம், திருவாலங்காடு, ராமாபுரம் உட்பட 57 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரி மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு செல்வதில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் ஏற்பட்டிருக்கும் திடீர் பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. எங்களால் வந்து ஆஃபீஸுக்கு வர முடியல, குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அடமழை மாதிரி பெஞ்சிட்ருக்கு. ரோடெல்லாம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டிகிட்டு வரும்போதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த சாலைகள் இதெல்லாம் வந்து சரியமைக்கப்பட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ள நீரோடு கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் தேங்குவதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, மணல்மேடு, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் சேதமடைந்துள்ளன. மேலும் வெள்ள நீரோடு கழிவுநீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவதால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தேங்கியிருக்கும் கழிவு நீரால் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த 2 நாளாக லைட்டாக மழை பெய்யுது. இப்போதான் கொஞ்சம் கனமான மழைக்கு சாதாரண ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கிது. ரோடெல்லாம் சேதமடைஞ்சிருச்சு. சாக்கடை போக வழி இல்லாமல் தண்ணி போக வழி இல்லாமல் ட்ரைனேஜ்லாம் தேங்கி ரோட்டில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால டெங்கு காய்ச்சல், சாதாரண காய்ச்சல், மலேரியாலாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதிகாரிகள் இந்த நடவடிக்கை இருக்கிறதுல பேரூராட்சி நிர்வாகம் எதுவும் செய்யறதில்லை. மாவட்டத்தில் நேற்றுலேருந்து மழை பெய்யுது. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு வாரம் மட்டும் மழை பெஞ்சு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த 2 நாள் மழைக்கே போகல, ரோட்டில் தண்ணி வெள்ளமாக போயிட்டுருக்கு. அதனால் நீரெல்லாம் வாக்குவாரெல்லாம் சரியாக எடுக்காமல் கொசு தேங்கி அங்கேயே இதுவே டெங்கு காய்ச்சல் வரதுக்கு அறிகுறியாக இருக்குது. மக்கள் எதிர்பார்த்தபடி அரசு நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பல்வேறு இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். செஞ்சி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தொடர் கனமழை பெய்து வருவதால் ஏரிகள், குளங்களில் இருந்து வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்களில் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. தொடர்ந்து இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது. ரோட்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ தான் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பி வந்தால் ரோட்லாம் ஒரே பள்ளமாக இருக்குது. அதையாவது நகராட்சி கொஞ்சம் சரி பண்ணலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற ரஞ்சி கோப்பை போட்டியின் போது நடுவர் ஜான்வாட் தலையில் பந்து தாக்கி அவர் மயக்கமடைந்ததை அடுத்து தற்பொழுது மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள என்பிஆர் பொறியியல் கல்லூரி திடலில் ரஞ்சி கோப்பை தொடரின் முதல் முக்கிய லீக் போட்டி நடைபெற்றது. தமிழகம் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜான்வாட் நடுவராக களமிறங்கினார். தமிழக வீரர் வீசிய பந்தை பஞ்சாப் அணி வீரர் தூக்கி அடித்த நிலையில் பந்து நடுவர் ஜான்வாட் தலையை தாக்கியது. திடலிலேயே மயக்கமடைந்த அவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் இலக்கிய களம் சார்பாக நடந்து வரும் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை ஒட்டி அதன் ஒரு பகுதியாக சிறப்பு அறிவியல் கருத்தரங்கு நடைபெற்றது. திண்டுக்கல்லில் உள்ள டட்லி மேல்நிலைப்பள்ளி திடலில் கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி வாழ்வே அறிவியல் என்ற தலைப்பில் நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் முனைவர் சு. தினகரன் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மின் புத்தகங்களை வாசிப்பதை விட பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்களே நமக்கும் புத்தகத்திற்கும் இடையேயான நெருக்கத்தை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். புத்தகத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்மளால செஞ்சிட முடியும். புத்தகங்கள் படிப்பதில் நமக்கான நெருக்கம் எப்போ இருக்கும்னா, அது ரத்தமும் சதையுமா இருக்க மாதிரி அந்த அச்சு மனமும் அந்த பேப்பரோட இதுவும் அந்த பேப்பரோட கவரும் அப்படி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நாம் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களில் ஆழ்ந்து ஈடுபட முடியும் என்பது ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கைக்குரிய பொருளாக இருக்கும். இந்தோனேஷியாவில் தன்னாட்சி கோரி போராட்டம், காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இந்தோனேஷியாவில் இருந்து பிரிந்து தன்னாட்சி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பப்புவா மாகாண மக்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். கடந்த 1962ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் மேற்பார்வையில் இந்தோனேஷியா, நெதர்லாந்து நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பப்புவா மாகாண பகுதி ஐக்கிய நாடுகள் அவையின் கண்காணிப்பில் இருந்தது. பின்னர் 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது வாக்கெடுப்பின்படி இந்த பகுதி மீண்டும் இந்தோனேஷியாவுடன் சேர்க்கப்பட்டது. எனினும் இந்தோனேஷிய அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பப்புவா மாகாண மக்கள் தன்னாட்சி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் ஜகர்தாவில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. Kami merdeka karena kami rakyat Papua ingin menentukan nasib sendiri. Itu hak kami rakyat Papua. Dan itu sudah punya sejarah. Sejarah memang sudah pernah ada dari tahun 1961 yang pas merdeka sampai ke sini. இந்திய
இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா 20 ஓவர் போட்டி மற்றும் ஒருநாள் தொடரை வென்றது. இதனை அடுத்த டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியது. முதல் மற்றும் 3வது டெஸ்ட் போட்டிகளை வென்ற இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. 2வது போட்டி தொடர் மழை காரணமாக சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தில்லி பெரேசா கோட்லா திடலில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்ட கைப்பந்து சங்கம் சார்பில் இன்று தொடங்கிய 65வது மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டியை மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநர் ஸ்ரீனிவாச ராவ் ரெட்டி துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து 52 ஆண்கள் அணி மற்றும் 27 பெண்கள் அணியினர் போட்டியில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இன்று நடைபெற்ற லீக் போட்டிகளில் SRM பல்கலைக்கழகம், வருமான வரித்துறை, சுங்கத்துறை, IOB உள்ளிட்ட அணிகள் வெற்றி பெற்றன. கடைசி 3 நாட்கள் நடைபெறவுள்ள நாக் அவுட் போட்டிகளை காண அதிக அளவு ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். சீனியர் தமிழ்நாடு டீமுக்கு வந்து செலெக்ஷன் நடக்குது. ஜனவரி 2லேருந்து 10th வரைக்கும் நடக்குது. நேஷனல் சாம்பியன்ஷிப் விளையாடுறாங்க. இதில் மொத்தம் வந்து பாய்ஸ் செக்ஷனில் 54 டீமும், கேர்ள்ஸ் செக்ஷனில் 24 டீமும் இதில் கலந்துட்டு இருக்காங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 நாட்களுக்கு கனமழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. ஜனவரி முதல் வாரம் நடைபெறும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டது சென்னை மாநகர். நெடுஞ்சாலை ரயில் பாதைகளில் வெள்ளம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. புதுச்சேரி மற்றும் சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் நாளை விடுமுறை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.